தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் அரசியல் பயணத்தில் கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் ஒரு கருப்பு பக்கமாக திகழ்கிறது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கூடியதால் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது மட்டுமல்லாமல் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சோக நிகழ்வுக்கு பின் தாவேகாவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் நடத்திய மாநாட்டில் கரூர் காவல்துறையின் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நாமக்கல் பரப்புரையை முடித்து கரூருக்கு நுழையும் பொழுது வேறு எந்த மாவட்டத்திலும் நடக்காத வகையில் கரூர் காவல்துறையினர் தங்களை வரவேற்றதாக அவர் கூறினார். அந்த வரவேற்பு காவல்துறையின் சதியை வெளிப்படுத்துவதாகவே தோன்றுகிறது. ஏனெனில் அவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் நின்று பேச சொல்லி விஜயை பேச தொடங்க செய்தனர். இந்த வரவேற்பின் பின்னணியில் தாவேகாவினர் கரூர் மாவட்ட எல்லையில் காத்திருந்த சூழலை ஆதவ் அர்ஜுனா விவரித்தார். சம்பவத்துக்கு பின் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை உடனடியாக சந்திக்க அனுமதி கோரிய பொழுது போலீசார் கலவரம் ஏற்படும் என்று எச்சரித்து கரூருக்குள் நுழைய அனுமதிக்கவில்லை. இதனால் தாவேகாவினர் பார்டரில் காத்திருந்தனர். ஆனால் காவல்துறையின் அழுத்தத்தால் வேலுச்சாமிபுரத்தை அடுத்த கூட்ட இடமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்படி தவறுகள் இருந்தால் கரூர் காவல்துறை ஏன் நம்மை மாவட்டத்திற்குள் வரவேற்க வேண்டும் என்று ஆதவ் கேள்வி எழுப்பினார். மேலும் அந்த இடத்தை போர்ஸ் செய்து கொடுத்த காவல்துறையின் நடவடிக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய ஆதவ் அர்ஜுனா தாவேகா அமைப்பை முடக்கும் சதி நடந்து வருவதாகவும் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். வளர்ந்து வரும் கட்சியாக திகழும் தாவேகா மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து கைது செய்வதன் மூலம் அவர்களை அமைதியாக்க முயல்கிறார்கள் என்று அவர் கூறினார். கரூர் நெரிசலுக்கு தாவேகா காரணம் என்று ஒரு தலைபட்சமாக தகவல்கள் பரப்பப்பட்டன. எங்களின் கருத்தை கேட்காமலேயே குற்றவாளிகளாக்கினர் என்று அவர் வேதனை தெரிவித்தார். போலியான மனுக்களை தாக்கல் செய்தவர்களுக்கும் தாவேகாவிற்கும் தொடர்பில்லை என்றும் தாவேகா சார்பில் அவர் மட்டுமே உச்சநீதிமன்றத்தை அணுகியதாகவும் தெளிவுபடுத்தினார். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு கண்காணிக்க உத்தரவிட்டது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் தாவேகாவினர் ஒரு வாரம் விடுமுறை என்பதால் உடனடியாக நீதிமன்றத்தை அணுக முடியாத சூழலை சதியாக உருவாக்கியதாக ஆதவ் கூறினார். ஒரு நபர் குழு விசாரணை நடைபெறும் பொழுது அரசு சார்பில் ஏன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பி அரசின் தலையீட்டை சந்தேகம் தெரிவித்தார். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து விஜய் தாமாகவே வரவில்லை என்று பரப்பப்பட்ட தகவல்களையும் மறுத்து அவர் விளக்கம் அளித்தார். இந்த பதிவு மாநாட்டில் தாவேகா நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் கரூர் நெரிசலுக்கு காரணம் யார் என உண்மை வெளியே வரும் என்று உறுதியாக தெரிவித்தார். இது தாவேகா அமைப்பின் எதிர்கால அரசியல் உத்திகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இறுதியாக சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை விஜய் தத்தெடுக்க உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்தார். வாழ்நாள் முழுவதும் அந்த குடும்பங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்வார் என்றும் கூறினார். மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.